வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg வந்து விங்ஸ் எடுத்துருக்கோம் சிக்கன் லாலிபப் பண்ணுறதுக்கு. அது வந்து இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 kgல வந்து ஒரு 6 விங்ஸ் வரும். ஒரு விங்ஸில் வந்து 2 லாலிபப் வரும். இப்போ வந்து விங்ஸை வந்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விங்ஸை கட் பண்ணியாச்சு. இந்த இடத்த வந்து இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சிங்கன்னா இந்த எலும்பு அப்படியே உடஞ்சிரும். இதை வந்து இப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா இப்படி இழுத்துடணும். இதில் 2 எலும்பு இருக்குது பாருங்கள். இந்த சின்ன எலும்பு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்து போட்டுடலாம். இதை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே லாலிபாப் மாதிரி வந்துடும். இப்போ இந்த பீஸை வந்து இப்படி திருப்பிட்டு இந்த இடம் லைட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த எலும்பு மட்டும் தனியாக வந்துடும். அப்புறம் இப்படி பண்ணிடணும். இதை வந்து இந்த பக்கமாக லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். இதை வந்து இந்த பக்கம் நல்லா இப்படி இழுத்துட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை இப்படியே கையிலே பிச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இது போட்டிங்கன்னா இதை பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே இப்படி பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா லாலிபாப் பீஸ் வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிற விங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி லாலிபாப்பாக பீஸு கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் லாலிபப்புக்கு. இப்போ வந்து அதுக்கு மசாலா போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, சோயா சாஸு 1 ஸ்பூன். இதை போட்டுட்டு இப்போ இது மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த லாலிபப்பை வந்து ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இந்த மசாலாவில் 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கலருக்கு வந்து ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கலருக்காக. இப்போ ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு நல்லா கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இப்படியே கரைச்சி வச்சுருங்க. அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். இந்த லாலிபப் இப்படி எடுத்துட்டு இதில் ஃபுல்லாக அப்படியே கோட் பண்ணிடலாம். நல்லா இப்படி படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இன்னொரு பீஸையும் அப்படியே போட்டுறேன். 2 பொரிக்கலாம். இப்போ இப்படியே திருப்பி விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கமும் இது இந்த பக்கமும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்காக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.